மித்ரா, உனக்கு எப்படி மித்ரா தெரியும்? அது காலையில தான் வார்டன் மேடம் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்க தான் அன்பு ஆனந்தி கல்யாணத்தை பத்தி ஆனந்தி அப்பா கிட்ட பேசிருக்காங்க. ஓ ஓகே. அதுக்கு அழகப்பன் அங்கிள் என்ன சொன்னாரு? ஆனந்தியோட அப்பா அன்புக்கு நோ சொல்லல, அதே சமயம் உடனே ஓகேன்னு சொல்லல. இப்பதானே கோகிலோட கல்யாணம் முடிஞ்சிருக்கு, சோ கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்களாமா. ஆனா அது பாசிட்டிவா தான் இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கிரேட். அப்புறம் என்ன அன்பு, உனக்கு நோ சொல்லலனாலே ஓகே சொன்னாருன்னு தான் அர்த்தம். கை கொடு அன்பு, கை கொடு, கை கொடு அன்பு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆனந்தி, மித்ரா, ஆனந்திய விஷ் பண்ணு. கங்க்ராட்ஸ் ஆனந்தி. எனிவே, ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சது. அன்பு, ஆனந்தி, இனிமே உங்க லைஃப்ல சந்தோஷம் மட்டும் தான் இருக்க போகுது. ஆனா உங்க 2 பேர் முகத்திலையும் எந்த சந்தோஷத்தையும் காணுமே. மகேஷ், அவங்க கல்யாணம் முடிஞ்சு டிராவல் பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கல்ல, அதான் 2 பேரும் டயர்டா இருக்காங்க போல. யூர் ரைட் மித்ரா. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. நீங்க 2 பேரும் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்து ரிலாக்ஸா இருந்திருக்கலாம். மகேஷ், இன்னும் 5 மினிட்ஸ்ல நமக்கு ஒரு கிளைண்ட் கால் இருக்கு. இவங்க கிட்ட நம்ம எப்ப வேணாலும் பேசிக்கலாம். அதுவும் இல்லாம அவங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். நாம எதுக்கு டிஸ்டர்பன்ஸா? யூர் ரைட் மித்ரா. நீங்க பேசுங்க, நான் அப்புறம் மீட் பண்றேன். அப்புறம் கருணாகரன் ஏதாவது சொன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே? என்ன நடக்குது இங்க? மித்ரா ஏன் நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு போறாங்க? மித்ராக்கு உன் பிரச்சனை தெரியுமா? ஹாஸ்டல்ல எல்லாருக்குமே தெரியும், ஆனா இங்க யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு மித்ரா சொல்லியிருக்கிறான். நீ கவலைப்படாத ஆனந்தி. உன் பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கண்டுபிடிக்காம நான் விட மாட்டேன். அன்பு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டேன். ஆனா இந்த பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆளை நாங்க தேடி பிடிச்சு விசாரிச்சோம். என்ன சொல்ற ஆனந்தி? யார் அந்த ஆளு? ரகு. ரகுவா? சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் அன்னைக்கு நம்ம கம்பெனி மூலமா வீடியோ எடுத்தாங்கல்ல, அந்த வீடியோவை நான் மகேஷ் சார் கிட்ட வாங்கி பார்த்தேன். அதுல அந்த ரகுதே கூல்ட்ரிங்க்ஸ்ல எனக்கு எதையோ கலந்து கொடுத்திருக்கான். அத குடிச்சதுக்கு பிறகுதே நான் மயங்கி விழுந்திருக்கிறேன். அதுக்கப்புறந்தே ஏதோ ஆயிருக்கு. நானு, சௌந்தர்யா, ரெஜினா, காயத்ரி எல்லாரும் சேர்ந்து அந்த வீடியோவை பார்த்தோம். அங்க அவ்வளவு பேர் இருக்கும்போது உனக்கு மட்டும் ஸ்பெஷலா கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கறான். இந்த ஆள நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அந்த கருணாகரனோட அல்லக்கை ரகு. என் நிலைமைக்கு முக்கியமான காரணம் ரகு. ரகுவா? அந்த பொறுக்கி அவன் எப்படி? இல்ல, அவன் வெறும் 50. அவனை நாங்க தேடி போய் உண்மையை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணோம். ஹாய் டார்லிங். எனக்கு அந்த ஜூஸை எதுக்காக கொடுத்த? எந்த ஜூஸ்? ரெஜினா. அவன் எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். அவனை தேடி கண்டுபிடிச்சிட்டான். உண்மை என்னன்னு தெரிஞ்சிரும் அன்பு. அவன் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, அவனை நான் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு அவன் வாயாலேயே சொல்ல வச்சு, அந்த பொறுக்கி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அவனை கண்டுபிடிப்பேன். உனக்கு செஞ்ச கொடுமைக்கு அவனுக்கு தண்டனை வாங்கி தருவேன். நான்
இருக்கேன் ஆனந்தி, நீ கவலைப்படாத.